திருமணமான ஒரு இளம்பெண் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சார் எனக்கு கல்யாணம் 8 மாதம் ஆச்சு. என்னுடைய கணவர் ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு குடும்பம், நாங்கள் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். என்னை வந்து வாலண்டியர் வந்து பொண்ணு கேட்டாங்க. நாங்கள் அவ்வளோ வசதியான நபருக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்கள் அப்பா ரொம்ப தேங்கினார். பெண் ரொம்ப அழகாக இருக்கிறா, எங்களுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், பெண்ணை மட்டும் தாங்கன்னு சொல்லி ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிட்டாங்க. நாங்களும் சம்மதிச்சிட்டோம். கல்யாணத்துக்கு அப்புறம் தெரிஞ்சது என்னுடைய கணவர் பெரிய குடிகாரர், ஊதாரி, வேறு பெண்களோட சகவாசம் உள்ளவர். அவர் திருத்துறதுக்காக என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னுடைய கணவர்கிட்ட நான் எல்லா நரக விதினையும் அனுபவிச்சேன். எங்கள் மாமனார் மாமியார் சேர்ந்து என்னை குடும்பப்படுத்தினாங்க. ஏதாவது நான் ஏற்றி கேட்டோம் அப்படின்னாக்கா, நீ எல்லாம் எங்களுக்கு ஒரு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப துச்சமாக நடத்தினாங்க. என் பெற்றோருக்கு தெரிஞ்சு கண்ணீர் தான் அவங்களால வடிக்க முடிஞ்சுது. வேறு எதுவும் அவங்களால செய்யவும் முடியல. என்னுடைய கணவரோட வேதனை தாங்க முடியலனால நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்னுடைய கணவர் மேரிடல் ரேப் தான் என்ன பண்ணிட்டு இருந்தார். ஸோ இவர் அப்படியே மன்னிச்சு மறந்து விட்டு போயிடலாங்கிற மனப்பான்மை எனக்கு இல்லை சார். எனக்கு ஏழை பெண்ணை என்ன வேணாலும் செஞ்சிடலாமா, இவங்க சரியான முறை தண்டிக்கணும், என்ன செய்யலான்னு கேட்டாங்க. அந்த பெண் சொன்ன வார்த்தையில மேரிடல் ரேப், அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. திருமணமான 95% பெண்கள் இருந்து வாயில் அந்த வார்த்தை வர்றதில்லை. ஸோ மனைவியாக தான் சரிதான், அது வன்புணர்வு. இதை அவங்க வந்து மகளிர் காவல் நிலையத்தில் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம், கேஸாக ஃபைல் பண்ணலாம். ஃபைல் பண்ண பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போகலாம். அவங்களுடைய உடம்புல காயங்கள் எல்லாத்தையும் ஒரு பெண் மருத்துவத்தை போய் அந்தரங்க பகுதி உட்பட அவங்க ஆதாரங்கள் சேகரிச்சுட்டு முறையாக எல்லா எவிடன்ஸ் எடுத்த பின்னாடி அவங்க கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாங்கனாக்கா அந்த கணவருக்கு அவங்க முறையான தண்டனை வாங்கி தர முடியும், இந்த பெண்ணுக்கு ஜீவனாசம் கிடைக்கும் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு அறிவிச்சுட்டு அனுப்பி வச்சோம். இதே மாதிரி நிறைய பெண்கள் கொடுமைகள் நடந்தால் வெளியே சொல்ல முடியாமல் தற்கொலை தீர்வாகிறாங்க, இது வேற தவறான முடிவுக்கு போகிறாங்க. இதை மாதிரி சில பெண்கள் தைரியமாக வெளியே வந்து தான் இந்த மாதிரி ஆண்களும் திரும்புவாங்க.